ஹாய் மிலிட்டன்ஸ். இப்ப சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். ஒரு பஸ்ல ஒரு பெண்ணுக்கும் கண்டக்டருக்கும் ஒரு சண்டை. எதுக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு அவங்க வீட்டுல இருந்து கிரைண்டரை எடுத்துக்கிட்டு பஸ்ல போறாங்க. ஆனா அந்த பஸ் கண்டக்டர் சொல்றாரு, நீங்க பெரிய பொருளை எடுத்துட்டு போறீங்க, அதனால அதுக்கு டிக்கெட் எடுக்கணும்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு சொல்றாங்க, அரசாங்கம் பெண்களுக்கு பஸ்ல இலவச பயணம்னு சொல்லி இருக்காங்க, அப்புறம் நான் ஏன் இதுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை பத்தி சமூகத்துல பெரிய விவாதம் நடக்குது. சிலர் கண்டக்டர் பக்கம் நிக்கிறாங்க, சட்டம் சட்டம் தான், இலவச பயணத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, அதை எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலரும் அந்த பெண்ணு சொல்றது சரிதான், அவங்க என்ன வியாபாரத்துக்காகவா கொண்டு போறாங்க, அவங்க வீட்டு தேவைக்கு தானே கொண்டு போறாங்கன்னு சொல்லி ஆதரவு பேசுறாங்க. உண்மையிலே இத யாருடைய வாதம் சரி? அரசாங்கத்துடைய விதிமுறைகள் சரியா, இல்ல மக்களுடைய தேவைகள் தான் முக்கியமா? இந்த விவாதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கிரைண்டருக்கு வாங்குறாங்க. ஸ்டாலின் வந்து சொல்லிக்கிறாரு, கிரைண்டருக்கு மட்டும் வாங்க சொல்லிக்கிறாங்க. எங்க மட்டும் தான் அப்படியா? கிரைண்டருக்கு ஸ்டாலின் எதுக்கு சொல்லிக்கிறாரு? அதான் சாரி சொல்றாரு. பேஸ்புக்ல போட்டு